கபர் வாழ்க்கையை பத்தி சொன்னா கெட்டவர்களுடைய கபர் வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும் அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறான். கெட்டவர்களுடைய நரக வாழ்க்கை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். கெட்டவர்களுடைய கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம் இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப மோசமாக இருக்கும் இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா எங்கள்ல எத்தனை பேர் இந்த மஹ்ஷருடைய நேரம் இருக்குது பாத்தீங்களா, அது கெட்டவர்களுக்கு, குறிப்பாக கெட்டவர்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி தெரிந்து வச்சிருக்கோம். மஹ்ஷர்ல எழுப்பப்படும் போதே பலவிதமான கேவலங்களை கொடுத்து தான் அல்லாஹ் தஆலா எழுப்புறான். அதுக்கு பிறகு மஹ்ஷர் மைதானத்துல ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதற்கு பிறகு என்ன செய்வான், கேள்வி கணக்கு எல்லாம் கேட்டு முடிஞ்சோடனே சொர்க்கம் நரகம் ஆகுமா இல்லையா, நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் ஒரு பாலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவான். அந்த பாலம் நரகத்துக்கு மேல இருக்கும். அந்த பாலத்தை கடந்து தான் சொர்க்கம் போகணும். நாளை மறுமையில என்ன செய்வான், இப்ப ஏன் குடும்பம் உம்மா வாப்பா பிள்ளைகள் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க, அல்லாஹ் மீட் பண்ண வச்சிருவான், காட்டுவான். அந்த நேரத்துல கெட்டவன் என்ன ஆசைப்படுவான் தெரியுமா, யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின், அந்த நாளிலே இருக்கக்கூடிய வேதனைக்கு ஈடாக தனது மகனை கொடுத்து, தனது மனைவியை கொடுத்து, தனது சகோதரனை கொடுத்து, தன்னை அரவணைத்த உறவினர்களை கொடுத்து, இந்த பூமியிலே இருக்கின்ற அனைவர்களையும் தனக்கு ஈடாக கொடுத்து சும்ம யுஞ்சிஹி, தான் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு யோசிப்பான். ரெண்டு சொர்க்கவாதிகள் பேசிக்கிடுவாங்க. அதுல ஒரு சொர்க்கவாதி சொல்வாரு, இந்த உலகத்துல எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவனிடம் போய் கியாம நாள் ஒன்று இருக்குது, கேள்வி கணக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் அப்ப எல்லாம் என்னைய கேலி செஞ்சான், நான் சொன்னதை அவன் கேலி செஞ்சான் அப்படின்னு சொல்லி பேசிக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் கேட்பானா, அவனை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவனை காட்டுவானா. அல்லாஹ் எங்க இருப்பானா, நரகத்தின் அகல பாதாளத்தில் அவனை காண்பார்கள். அகல பாதாளத்தில் அவன் இருப்பான். என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னிடம் சஃபாத் செய்யறதுக்கு யாரப்பா இருக்கிற, சஃபாத் செய்யறா அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும். அல்லாஹ்வுடைய அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா அவர் என்ன செய்யலாம், சஃபாத் செய்து கொள்ளலாம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பாக மஹ்ஷர் மைதானம் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக முஸ்லிம்கள் கபர் வாழ்க்கையை பத்தி சொன்னா கெட்டவர்களுடைய கபர் வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும் அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறான். கெட்டவர்களுடைய நரக வாழ்க்கை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். கெட்டவர்களுடைய கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம் இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப மோசமாக இருக்கும் இது தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா எங்கள்ல எத்தனை பேர் இந்த மஹ்ஷருடைய நேரம் இருக்குது பாத்தீங்களா, அது கெட்டவர்களுக்கு, குறிப்பாக கெட்டவர்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி தெரிந்து வச்சிருக்கிறோம். எழுப்பும் பொழுது அல்லாஹ் வரும் வரைக்கும் அந்த நேரம் இருக்குது பாத்தீங்களா, அந்த நேரத்துல நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாமே கஷ்டப்படுவாங்க. அல்லாஹ் வரும் வரைக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க. அல்லாஹ் வந்ததற்கு பிறகுதான் நல்லவர்கள் ஒரு பக்கத்துக்கும் கெட்டவர்கள் இன்னொரு பக்கத்துக்குமாக பிரிக்கப்படுவாங்க. இப்படி எல்லாம் வருது. முதலாவது மஹ்ஷர் என்று சொன்னா அல்லாஹு தஆலா அடியார்களிடம் கேள்வி கேட்கிறானே அதுதான் மஹ்ஷர். எழுப்பப்பட்டு சஃப்பு சஃப்பாக நிறுத்தப்படுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் வருவான், கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். இதுக்கு தான் மஹ்ஷர் என்று சொல்லி மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது. ஆரம்பமாக இந்த மஹ்ஷர் எங்க நிகழும், அல்லாஹ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல மஹ்ஷர் நடக்குமா, கேள்வி கணக்கு நடக்குமா? எங்க நடக்கும்னு சொன்னா, இப்ப நம்ம எந்த பூமியில வாழ்றோமோ அதே பூமியில தான் மஹ்ஷர் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம அழைத்து செல்லப்பட மாட்டோம், நம்ம எழுப்பப்படக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ் வருவான். இப்படிதான் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது. அல்லாஹ் இதை பத்தி என்ன சொல்றான்டா, 14:48 சொல்றான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத். இந்த பூமி
வேறு பூமியாக மாற்றப்படும் அந்த நாள், வானங்கள் வேறு வானங்களாக மாற்றப்படும் அந்த நாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அழிவு ஏற்படும் பாத்தீங்களா, அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து படைப்பான். அப்படி படைக்கும் பொழுது இப்ப நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா, இந்த பூமி இதே பூமியாக இருக்காது, இதே ஷேப்பாக இருக்காது, இதனுடைய வடிவத்தை அல்லாஹ் தஆலா மாத்திடுவான். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வானங்கள் இருக்குது பாத்தீங்களா, அதனுடைய ஷேப்பையும் அல்லாஹ் தஆலா மாத்திடுவான். இந்த பூமி மஹ்ஷருடைய நேரத்துல என்ன மாதிரி காட்சி அளிக்கும் என்பதை நபிகள் நாயகம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 5380வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி அலா அர்லின், மனிதர்கள் ஒரு பூமியிலே எழுப்பப்படுவார்கள். அந்த பூமி எப்படிப்பட்ட பூமியாக இருக்கும் தெரியுமா? பைவா, வெள்ளை வெள்ளேண்டு இருக்கும். அந்த பூமி வெள்ளை வெள்ளேண்டு இருக்கும். அஃப்ரா, தட்டையாக இருக்கும். ரொட்டி இருக்குது பாத்தீங்களா, ரொட்டி தட்டையாக இருக்குதே, அந்த மாதிரி தட்டையாக இருக்கும், வெள்ளை நிறமாக இருக்கும். அந்த வெள்ளை நிறத்தை நபிகள் நாயகம் எப்படி வர்ணிக்கிறாங்க தெரியுமா? குர்சத்தின் நகையி, தூய்மையான மாவு இருக்குது பாத்தீங்களா, எந்த ஒரு உமியோ குர்ணலோ கலக்கப்படாத தூய்மையான மாவு வெள்ளை வெள்ளையேண்டு இருக்கும். அந்த வெள்ளை வெள்ளையேண்டு இருக்கக்கூடிய தூய்மையான மாவுல ரொட்டி சுட்டா அந்த ரொட்டி எப்படி வெண்ணிறமாக இருக்குமோ அதே மாதிரி வெண்ணிறமாக இந்த பூமி காட்சி அளிக்கும். அல்லாஹ் பூமியை மாத்துறான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா, அதை எப்படி மாத்துறான்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. பார்க்கிறதுக்கு வெள்ளை வெள்ளையேண்டு இருக்கும், தட்டையாக இருக்கும். இப்ப சாதாரணமாக உருண்டை வடிவத்துல தானே இருக்குது, அந்த தீக்கோழியின் முட்டை வடிவம்னு சொல்றாங்க, அந்த வடிவத்துல இருக்குது. மாற்றும் போது அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், தட்டையாக ஆக்கி விடுகிறான். எந்த அளவுக்கு சொன்ன, லைஸ ஃபீஹா அலமுன் லிஅஹதின், யாருக்கும் எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. இப்ப இந்த பூமியில இது ஏன் வீடு, இது ஏன் ஆபீஸ், இது ஏன் கடை, இது நான் படிச்ச ஸ்கூல், இப்படி எல்லாம் சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா இந்த பூமியை எப்படி மாத்துறான்னு சொன்ன, எந்த ஒரு அடையாளமும் யாருக்கும் இருக்காது. அப்படியே கம்ப்ளீட்டா அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த பூமியை மாத்துறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த பூமியில தான் நம்ம என்ன செய்வோம், முதலாவது பூமியில ஷேப் அல்லாஹ் தஆலா மாத்திட்டு அதற்கு பிறகு தான் எழுப்புவான். எழுப்பும் போது எந்த மாதிரி எழுப்பப்படுகிறார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅரிது அலா ரப்பிக ஸஃபா, அந்நாளிலே தன்னுடைய இறைவனுக்கு முன்னாடி அவர்கள் சப்பு சப்பாக நிறுத்தப்படுவார்கள். அப்படி வரிசையாக என்ன செய்யும், நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா வரிசையாக நிப்பாட்டுவான். அதுக்கு பிறகு என்ன சொல்லுவான் தெரியுமா, லகத் ஜிதுமூனா, நம்மிடம் வந்து விட்டீர்கள், கமா ஹலக்னாக்கும் அவ்வள மர்ரா, முதலாக நாம் உங்களை எப்படி படைத்தோமோ அதே மாதிரி வந்துட்டீங்க. அது என்ன முதலாக எப்படி படைச்சோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். முதல்ல அல்லாஹ் தஆலா எப்படி எங்களை படைச்சான், அதுக்கு நபிகள் நாயகம் விளக்க சொல்றாங்க. இது 18வது சூறால 48வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு நபிகள் நாயகத்துடைய விளக்கம் புகாரியில 6527வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. எப்படி சொல்றாங்க, துஹ்ஷரூன, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், ஹுஃபாத்தன், கால்ல செருப்பு இருக்காது. கபூர்ல இருந்து நம்ம எழுப்பப்பட்டு வருவோமா இல்லையா, கால்ல செருப்பு இருக்காது. உராத்தன், ஆடை அற்றவர்களாக நிர்வாணமாக எழுப்பப்படுவோம். உர்லன், ஆண்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்களையும் சிலர் இருக்கிறார்கள், ஹத்னா செய்து கொள்வார்கள், சுன்னத்து செய்து கொள்வார்கள். முஸ்லிம் ஆண்களாக இருந்தா கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்க. ஆனா நாங்க இப்ப ஹத்னா செய்யப்பட்டிருக்கிறோம், எழுப்பப்படும் பொழுது அந்த ஹத்னா இருக்காது. ஹத்னா செய்யப்படாதவர்களாக, சுன்னத்து செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவோம் என்று சொல்லி நபிகள் இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆரம்பத்துல உங்களை நம்ம படைச்சோமே, பிறக்கும் போது செருப்போடத்தான் பிறந்தோமா, பிறக்கும் போது உடுப்பு உடுத்துக்கிட்டு தான் பிறந்தோமா, ஆண்களாகிய நாங்க சுன்னத்து செய்யப்பட்டவர்களாக பிறந்தோமா படாதவர்களாக பிறந்தோமா, இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆரம்பத்துல நான் உங்களை எப்படி படைச்சனோ அதே மாதிரி வந்துட்டீங்களா. அப்ப ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, ஏன்னா நிர்வாணமாக எல்லாம் நிப்போமா இல்லையா, ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக நிப்போம். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அர் ரிஜாலு வன் நிசாஉ யன்துரு பஅதுஹும் இலா பஅதின், அல்லாஹ்வின் தூதரே
ஆண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்களா இல்லையா ஆடை இல்லாம இருந்தா? நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல் அம்ரு அஷத்து மின் ஐயுஹிம்மஹும் தாக்கி. ஆயிஷாவே, அதுக்கு முயற்சி செய்வதை விட, பார்த்து ரசிப்பதை விட அந்த நேரம் இருக்குதே அது படு பயங்கரமாக இருக்கும். பார்த்து ரசிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் அங்க இருக்காது. பொதுவாக மனுஷன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. தனக்கு ரொம்ப பிடிச்சதை என்ன செய்வான்? பார்த்து ரசிப்பான். சில ஆட்களுக்கு என்ன செய்வாங்க? சில வாகனங்கள், சில கார்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கார் ஒன்ற ரோட்ல கண்டுட்டா பார்த்துட்டு அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பான். சில ஆட்களுக்கு பைக் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை கண்டா என்ன செய்வான்? நின்று அதை பார்த்து ரசிப்பான். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் கடல்ல குளிக்க போறாரு. அவருக்கு ரொம்ப என்னது, இந்த டொல்பின் மீன்கள் இருக்குது பாத்தீங்களா, துள்ளி குதிக்கும் கடல்ல. எல்லா மீன்களும் துள்ளி குதிக்கிற மாதிரி டொல்பின் மீன்களும் துள்ளி குதிக்கும். அவர் என்ன செய்யறாரு? கடல்ல குளிக்கிறதும் அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. குளித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த டொல்பின் மீன்கள் துள்ளி விளையாடுது பாத்தீங்களா, அதை பார்ப்பது இவருக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது. ஆனா இவர் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது தண்ணீர கடல்ல மூழ்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப வாழ்வா சாவா என்ற சிச்சுவேஷன். கடல்ல மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு, தத்தளிச்சு கொண்டிருக்கிறாரு. உசுரை எப்படியாச்சும் காப்பாற்றிக் கொள்ளணும். தட்டமாறி கொண்டு இருக்கும் போது டொல்பின் மீன்கள் துள்ளி விளையாடுது. இப்ப அந்த டொல்பின் மீன்கள் துள்ளி விளையாடுவதை பார்த்து ரசிப்பாரா, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்வாரா? இந்த சிச்சுவேஷன்ல பார்த்து ரசிக்கக்கூடிய, அவர் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தாலும் அது முக்கியமா தெரியாது. எது தெரியும்? உயிரை காப்பாத்திக்கணும், உசுறு முக்கியம். இதே தான் மறுமையில. சாதாரண நேரங்கள்ல நிர்வாணமாக இருந்தா பார்த்து ரசிச்சிடலாம். அங்க பயங்கரமான சிச்சுவேஷன், பார்த்து ரசிக்கக்கூடிய நிலையில அங்க சிச்சுவேஷன் இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த ஒரு ஹதீஸே போதும் அந்த மஹ்ஷர் மைதானம் என்பது எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இடம் என்பதற்கு. அது ஆரம்பத்தில் பல படித்தரங்கள் இருக்கா இல்லையா? மலக்குல் மௌத் வருவாங்க. கெட்டவனாக இருந்தா பயங்கரமாக இருக்கும். அதுக்கு பிறகு கெட்டவனுடைய கபர் வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும். மஹ்ஷர்ல எழுப்பப்படும் பொழுதே பலவிதமான கேவலங்களை கொடுத்து தான் அல்லாஹ் தஆலா எழுப்புறான். அதுக்கு பிறகு மஹ்ஷர் மைதானத்துல ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதற்கு பிறகு என்ன செய்வான்? கேள்வி கணக்கு எல்லாம் கேட்டு முடிஞ்சோடனே சொர்க்கம் நரகம் ஆகுமா இல்லையா? நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் ஒரு பாலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவான். அந்த பாலம் நரகத்துக்கு மேலே இருக்கும். அந்த பாலத்தை கடந்து தான் சொர்க்கம் போகணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வை மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்கள யாராக இருந்தாலும் அந்த பாலத்தை, அந்த நரகத்தை தாண்டி தான் போகணும். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த சொர்க்கவாதியாக இருந்தாலும் சரி, நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கம் போறார். அல்லாஹ் தஆலா சொல்றான், வை மின்கும் இல்லா வாரிதுஹா. அப்ப அது ரொம்ப பயங்கர. நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் செய்த அமலுக்கு ஏற்ப அவர்களுடைய மேனியில இருந்து ஒளி வீசும். ரொம்ப இருளாக இருக்கும் அந்த பாலம். நல்லவர்களாக இருந்தா வெளிச்சம் வீசும். அந்த வெளிச்சத்திலே வேகமாக என்ன செஞ்சிருவாங்க? கடந்துருவாங்க. கெட்டவனாக இருந்தா இருட்டாக இருக்கும். முனாஃபிக்காக இருந்தா இருட்டா இருக்கும். அவன் என்ன செய்வான்? ஒரு மூமின் ஓடும் போது கொஞ்சம் நில்லுங்களேன், நானும் சேர்ந்து வாரேன். இப்படி எல்லாம் நடக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பாலம் இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப பயங்கரமான சிச்சுவேஷனா இருக்கும். கடைசியாக நரகம். இதுல நம்ம இந்த மஹ்ஷர் மைதானம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்பதை நம்மள எத்தனை பேர் அறிஞ்சு வச்சிருக்கிறோம், எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? கபர்ட அளவுக்கு, மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு மஹ்ஷர் மைதானமும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அதுக்கு தான். அப்ப இந்த ஒரு ஹதீஸை பாருங்க. இந்த ஒரு ஹதீஸே போதும் மஹ்ஷர் மைதானம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதற்கு. அதே போல அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்கிறான் பாத்தீங்களா? எத்தனை நாள் எடுப்பான்? ஒரு நாள் தான். அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வி கணக்கு ஒரே ஒரு நாள் தான். ஆனா நபிகள் நாயகம் எப்படி சொல்றாங்க? அந்த ஒரு நாளை இந்த ஜக்காத் கொடுக்காதவர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அந்த தண்டனை அப்படியே சொல்லிட்டு வராங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு வந்து இவங்க இந்த மாதிரி எவ்வளவு நாள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கண்டா, முஸ்லிம்ல 1803வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஃபீ யௌமின், அவர்கள் இவ்வாறே ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள்.
அந்த ஒரு நாள் என்பது கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத்தின் 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள். அல்லாஹ் ஒரு நாள் தான் கேள்வி கேட்பான். எங்களுடைய கணக்குப்படி எத்தனை? 50,000 வருடங்கள் நிக்கணுங்க. கேள்வி கணக்கு கேட்டு முடியும் வரைக்கும் 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள்ல அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்கும் போது ஒரு சாரார் பக்கத்துல தண்டிக்கப்படுவாங்க. நம்ம நினைக்கிறோம் மஹ்ஷர் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நரகம், அப்பதான் தண்டனை. கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே தண்டிப்பான் ஒரு சாரார. அதைத்தான் இன்னைக்கு லேடிஸ் பயான்ல நான் பேச இருக்கிறேன். நீங்க இன்ஷால்லா அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பரிபூர்ணமான மஹ்ஷரை பத்தி ஒரு பரிபூர்ணமான ஒரு இல்மு உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப இப்படி தண்டிக்கப்படுவார்கள். எத்தனை நாளைக்கு தெரியுமா? 50,000 வருடங்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹத்தா யுகுலா பைனல் இபாத், அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு மத்தியிலே கேள்வி கேட்டு முடியும் வரைக்கும் இவர்கள் 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாளில் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். கேள்வி கணக்கு கேட்டு முடியும் வரைக்கும் அடிதான். எவ்வளவு பயங்கரம்! அப்ப நம்ம நரகத்துக்கு போயிட்டு தான் தண்டனை நினைக்கிறோம். சில குற்றங்களுக்கு அவன்கிட்ட கேள்வி கேட்கல, கேள்வி கேட்டுட்டு இல்ல அல்லாஹ் கொடுக்குறான். அவனுக்கு இன்னும் கேள்வி கேட்கவே இல்லை. கேள்வி கேட்க முதல்லயே சில குற்றங்களுக்காக அல்லாஹ் தண்டிக்கிறான். தண்டிச்சதுக்கு பிறகுதான் கேள்வி கேட்கிறான் கடைசிக்கு. அதனால தான் அந்த அதே ஹதீஸ்ல சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அவன் கேள்வி கேட்டதற்கு பிறகு ஒன்றோ சொர்க்கவாதியாக ஆகுவான், தீர்ப்பளிக்கப்படுவான், அல்லது நரகவாதியாக தீர்ப்பளிக்கப்படுவான். அவன் தீர்ப்பளிப்பதற்கு முன்னாடியே சில காரியங்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். ஏன்னா அவ்வளவு கோபம் அவனுக்கு. அதுல ஒன்று தான் அந்த ஜக்காத் கொடுக்காம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் கேள்வி கணக்கு கேட்கும் போதே வெளுத்துடுறான் அல்லாஹ். அதுக்கு பிறகு அவர் சில நேரம் அவர் சொர்க்கவாதியாக கூட ஆகக்கூடும். அதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த மஹ்ஷருடைய அகோரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு ஒரு சில குர்ஆன் வசனங்களை நான் சொல்றேன். அந்த குர்ஆன் வசனங்களே போதும் மஹ்ஷர் என்பது எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். வஅந்திர்ஹும் யௌமல் ஆசிஃபா, திடீரென்று வரக்கூடிய அந்த நாளை பற்றி இவர்களுக்கு நபியை நீங்க எச்சரிங்க. கியாம நாள் திடீரென்று தானே வரும். கியாம நாள் வந்துட்டா அடுத்ததெல்லாம் வேக வேகமா நடந்துரும். அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு சொல்றான், இதில் குலூபுலதல் ஹனாஜிரி காலிமீன, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எழுப்பப்பட்டால் அவர்களுடைய இதயம் இருக்குதே உள்ளம், தொண்டை குழி வரை வரும்ன்றான் அல்லாஹ். தொண்டை குழிக்கு வந்தோடனே அந்த இதயத்தை அப்படியே அவங்க விழுங்கிக்கிருவாங்க. ஏன் உள்ளம் தொண்டை குழிக்கு வருது? எதுக்கு வருது? அந்த அளவுக்கு நடுங்குதுங்க. இப்ப நம்ம நோமலா இருக்கிறோம், இதய துடிப்பை கையை வச்சா தான் உணர முடியுது. ஆனா கடுமையாக பயந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும்? இதயம் துடிக்கிறது நாங்க கையை வைக்காம உணர்ந்திருப்போம். கடுமையான ஒரு ஏதோ பார்த்து பயந்துட்டோம், வேகமாக இதயம் துடிக்கும். ஆனா அப்ப கூட இங்க வராது, தொண்டை குழிக்கு வராது, இங்கதான் துடிச்சிட்டு இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தின் பயங்கரத்தை எப்படி சொல்றான்? இதில் குலூபுலதல் ஹனாஜிரி, அவர்களுடைய உள்ளங்கள் தொண்டை குழி வரை வரும், காலிமீன, அவர்கள் அதை விழுங்கிக் கொள்வார்கள். அவ்வளவு வேகமாக துடிக்கும், அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அந்த பயங்கரத்தின் விளைவு உள்ளம் வேகமாக துடிக்குது. வேகமாக துடிப்பதின் விளைவு இங்க வருது. இதெல்லாம் போதாதா? இந்த ஒரு குர்ஆன் வசனமே போதும் அந்த மஹ்ஷர் மைதானம் எவ்வளவு படு பயங்கரமான ஒரு இடமாக இருக்கும் என்பதற்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த உலகத்துல நம்ம நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி யாருக்காக செய்யறோம்? ஒன்றோ எங்களுடைய உறவுகளுக்காகத்தான். அதுலயும் கூடுதலா எங்களோட உம்மா வாப்பா மனைவி புள்ள குட்டிகள் இவங்களுக்காக வேண்டிதான் அதிகமாக நல்லதோ கெட்டதோ ஹலாலான முறையிலையும் சம்பாதிக்கிறான், ஹராமான முறையிலையும் சம்பாதிக்கிறான். எதுக்கு? பொண்டாட்டி புள்ள குட்டி இருக்குது, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், ரெண்டு மாதிரி மனுஷன் சம்பாதிக்கிறான். அல்லது நட்புக்காக என்ன செய்யறான்? நல்லதையும் செய்யறான், கெட்டதையும் செய்யறான். நல்ல நண்பனாக இருந்தா அவனுக்கு வழிகாட்டுறான், கெட்ட நண்பனாக இருந்தா கெட்ட நண்பனோடு சேர்ந்து இவன் என்ன செய்யறான்? கொலையும் பண்றான், கடத்தல் பண்றான், கற்பழிக்கிறான். இந்த மாதிரி ரெண்டையுமே செய்யறான். அதே மாதிரி உலக ஆசைக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம்? நல்ல முறையிலையும் அந்த உலக ஆசையில ஹலாலான முறையிலையும் அடைந்து கொள்ள வேண்டியதை அடைஞ்சு கொள்றான். அந்த உலக ஆசையின் காரணமாக ஹராமான முறையிலையும் அடைஞ்சு கொள்றான். அப்ப இந்த மாதிரி உலகத்துல நடக்குது தானே.
உலகத்துல நடந்துருச்சு. நாளை மறுமையில என்ன நிலைமை தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப்காக வேண்டி நம்ம கெட்டது பண்ணினா, உறவுகளுக்காக வேண்டி நம்ம கெட்டது பண்ணினா, உலக ஆசைக்காக வேண்டி நம்ம கெட்டது பண்ணினா, நாளை மறுமையில என்ன நிலைமைன்னு பாத்துக்கிறங்க. சிலாக்கள் அடே கேள்வி கணக்குன்னு ஒன்று இருக்குது, சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் மறந்துட்டு வெள்ளனை எழுப்பினார் ராவ் வரைக்கும் காசு பின்னாடியே ஓடி திரிறான். சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், மனைவி இருக்கு, புள்ள குட்டி இருக்குது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்லபடியா ஆளாக்கணும். அந்த ஆசையெல்லாம் கெட்டது இல்லை. புள்ளை நல்லபடியா ஆளாக்கிட்டு நாளை மறுமையில உங்களோட நிலைமை, புள்ளைய ஆளாக்கிடுவீங்க. ஆளாக்கின உங்களோட நிலைமை என்ன? அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி, சூர் ஊதப்பட்டு விட்டால், சூர் ஊதப்பட்டுட்டா அல்லாஹு தஆலா எழுப்பிடுவான். ஃபலா அன்சாப பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு உறவும் கிடையாது. இந்த உலகத்துல புள்ளைய தூக்கிக்கிட்டு கொஞ்சுவான், நாளை மறுமையில அதே புள்ளைய பார்ப்பான், காணுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? காட்டுவான். ஆனா உறவு பாராட்டுவானா? என் மகனே என் மகளே வா. பலா அன்சாப பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு உறவும் கிடையாது. யௌமைதின் வலா யதசாஅலூன், ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். மகளே நல்லா இருக்கிறீங்களா? என்ன நிலைமை? உலகத்தில் இருக்கும்போது நிறைய பாவங்கள் தப்புகள் செஞ்சீங்க தானே? பயப்படாதீங்க, வாப்பா இருக்கிறேன், பயப்படாதீங்க, உம்மா இருக்கிறேன். பேசிக்கிடுவாங்களா? அல்லாஹ் தஆலா சொல்றான், உறவு பாராட்டவும் மாட்டார்கள். உறவு பாராட்டுவதை விட்டுருங்க, விசாரிச்சு கொள்ளவும் மாட்டாங்க அவங்கள பத்தி. இது 23:101. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், யுபஸ்ஸரூனஹும், ஒருவரை ஒருவர் காட்டப்படுவார்கள். நாளை மறுமையில என்ன செய்வான்? இப்ப ஏன் குடும்பம், உம்மா வாப்பா பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, அல்லாஹ் மீட் பண்ண வச்சிருவான், காட்டுவான். அந்த நேரத்துல கெட்டவன் என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? யவத்துல் முஜ்ரிமு, கெட்டவன் ஆசைப்படுவான், லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின், அந்த நாளிலே இருக்கக்கூடிய வேதனைக்கு ஈடாக தனது மகனை கொடுத்து, தனது மனைவியை கொடுத்து, தனது சகோதரனை கொடுத்து, தனக்கு தன்னை அரவணைத்த உறவினர்களை கொடுத்து, இந்த பூமியிலே இருக்கின்ற அனைவர்களையும் தனக்கு ஈடாக கொடுத்து, சும்ம யுஞ்சிஹி, தான் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு யோசிப்பான். இங்கத்தான் உம்மா வாப்பா மனைவி சாவுறான். மறுமையில என்ன நிலைமை? அந்த வேதனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி எதையெல்லாம் நேசிச்சானோ அதையெல்லாம், யா அல்லாஹ் எனக்கு பகரமாக இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு என்னைய விட்டுறேன், என்னைய தண்டிக்காது. இதுக்கு தாங்க அடிக்கடி சொல்றோம். சில நேரங்கள்ல தான தர்மங்களை பத்தி எல்லாம் சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? புள்ள குட்டிகளுக்காக வேண்டி எல்லாம் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னா யோசிக்கவே மாட்டாங்க, அள்ளி வீசுறாங்க. அதையே நல்ல ஒரு காரியமப்பா, நன்மையான காரியமப்பா, சதக்கா ஜாரியாப்பா, நாளைக்கு மறுமையில உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்குமப்பான்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியா வருது, தனக்கு கொடுத்து கொள்வது கஷ்டமா இருக்கு. ஆனா எந்த பிள்ளைக்காக வேண்டி கொடுத்தோமோ அந்த புள்ள பேசுவானா? இப்ப நான் இருக்கிறேன், ஏண்ட உம்மா அப்பா எனக்காக வேண்டி எவ்வளவோ செலவழிச்சிருப்பாங்க, மறுமையில பேசுவேனானா? என்னால் என் தாய்க்கோ தந்தைக்கோ ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அல்லாஹ் நாடினால் இருக்கும். ஷஃபாத்ன்ற ஒரு பிரயோஜனம் இருக்குது, அவன் நாடினால் இருக்கும். அது இல்லாம நானாக எழும்பி ஏதாச்சும் பண்ண முடியுமா? என் பிள்ளைகளை நான் கஷ்டப்பட்டு வளர்க்கிறேன், நாளை மறுமையில அந்த கஷ்டப்பட்டு வளர்த்த புள்ள எனக்காக வேண்டி பேசுமா? இல்லை. அப்ப விளங்கிக்கிறனும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்துக்கிறனும். அதுக்கு கேள்வி இருக்கா இல்லையா? அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி மறுமையில நமக்குன்ற ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. அதுல போய் நானும் என்ன செய்யணும்? சேமிப்புகளை சேர்த்து கொள்ள வேண்டும். இல்ல பிளாங்கா தான் இருக்கும். அல்லாஹ் பட்டியல பிரிப்பான், ஃபுல்லா அப்படியே ஒயிட்டா இருக்கும். அதனால இந்த விளங்கிருங்க, மறுமையில மனிதனுடைய நிலையை பாருங்க. யார நேசிக்கிறானோ அவ்வளவு பேரையும் கொடுத்து தப்பிக்கலான்னு பார்ப்பான். இது 70வது சூறால 11ல இருந்து 14 வரைக்கும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு மனிதன்
தன்னுடைய சகோதரனை விட்டும் விரண்டோடுவான். உம்மிகி அபிகி, தனது தாயை விட்டும் தனது தந்தையை விட்டும் விரண்டோடுவான். வசாஹிபதிகி வபனீகி, தனது மனைவியை விட்டும் தனது பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுவான் அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று சொல்றான் அல்லாஹ், லிக்குல் லிம்ரி மின்ஹும் யௌமைதின், ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நாளிலே அவனுடைய கவனத்தை, முழு கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய கவனம் எங்க இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் எப்படி தப்புவேன், இந்த நரகத்துக்குள்ள போகாம இந்த நரக தண்டனையை அனுபவிக்காம நான் எப்படி தப்பித்துக் கொள்வது? இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய மண்டையிலே ஓடிட்டு இருக்கும். நபிமார்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக நல்லடியார்களாக இருந்தாலும் எல்லாருடைய மண்டையில என்ன ஓடும்? நான் எப்படி தப்பிப்பேன்? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இது, நான் எப்படி தப்பிப்பேன். அல்லாஹ் தஆலா ஏன் சொல்றான்? நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்குதுங்க, முன்னாடி மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு இது தெரியுமோ இல்லையோ, அவங்க இதுக்காக வேண்டி ஏதாச்சும் தயார் பண்ணி இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுவாங்க வெள்ளம் வரும் முன் அணை கட்டும்பாங்க, கரெக்டு தானே? அது அந்த மாதிரி புத்திசாலிகளா இருக்கணும் முஸ்லிம்கள்டா. மஷர் ஒன்று இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, அப்படியா சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வளமையான வாழ்க்கையை வாழக்கூடாது. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. மனைவியை விட்டு, பிள்ளையை விட்டு, உம்மா விட்டு, வாப்பை விட்டு ஓடுறான். அவன் என்ன நினைக்கிறான்? வாப்பா வந்துட்டா சமரசம் பேசிடுவாரோ, ஏண்ட நன்மையில கொஞ்சம் கேட்டுருவாரோ, அவனுடைய பாவத்தை தூக்கி ஏண்ட மண்டையில் அடிச்சிருவாரோ, அப்படி பயம் இருக்குமா இல்லையா? நான் தப்பிக்க வேணும்னு நினைக்கக்கூடியவனுக்கு மனசுல பயம் இருக்கா இல்லையா? ஓடுறான். அதனால இது நல்லா நினைச்சுக்கிறேங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரியான நினைப்பு ஏன் வருது? ஒரு மனுஷனுக்கு ஏதாச்சும் கொடுத்து நான் தப்பிக்க வேண்டும் என்ற நினைப்பு ஏன் மனுஷனுக்கு வருது தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான் 2:48 சொல்றான், வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்கும் எல்லளவும் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாத நாள். அல்லாஹ் என்ன சொல்றான்? எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நாள் வரை இருக்கிறது, அஞ்சி கொள்ளுங்கள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், அந்நாளிலே எந்த ஒரு பரிந்துரையும் எந்த ஒரு ஷஃபாஅத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா யுஹது மின்ஹா அதுலுன், எந்த ஒரு ஈடும். யா அல்லாஹ், நரகவாதி தான், இதோ இந்த பூமி அளவுக்கு தங்கம் எடுத்துக்க, என்னைய விட்டுரு, கொடுக்கறதுக்கு தங்கம் இருக்காது, இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிருவானா? ஏத்துக்கிற மாட்டான். இந்த பூமி அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் அல்லாஹ் ஏத்துக்கிறவே மாட்டான். அல்லாஹ் தான் சொல்றான், வலா யுக்பலு மின்ஹா அதுலுன், எந்த ஒரு ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது. என்கிட்ட இந்த உலகத்துல என்ன செஞ்சிடறான்? தனக்கு ஏதாச்சும் நடக்கணும்னா லஞ்சத்தை கொடுக்குறானா இல்லையா? லஞ்சத்தை கொடுக்குறான். தான் கொலையாளியாக இருந்தா என்ன செய்யறான்? ஒன்றோ காசை கொடுத்து சரி கட்டுறான், அல்லது ஏண்ட களத்துக்கு தொண்டு விழுந்துச்சு என்று கன்ஃபார்ம் ஆக இருந்தா என்ன செய்யறான்? கொலையாளிகள் இருக்கிறாங்களா இல்லையா, கொலை செய்யக்கூடியவர்கள் காசுக்கு, அவன் கையில காசை கொடுத்து இவனை போட்டு தள்ளு. இந்த மாதிரி எல்லாம் செய்யறானா இல்லையா? தான் செய்த தப்பை மறைத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே நிறைய வாய்ப்பு இருக்கிறது, செய்தும் இருக்கிறார்கள். ஆனா நாளை மறுமையில எந்த ஒரு காசு பணத்தை கொடுக்கவும் முடியாது, கொடுத்தாலும் அல்லாஹ் ஏத்துக்கிறவும் மாட்டான். எப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், வலாஹும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். உதவிண்டா அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரம் தான் இருக்குது, நல்லா விளங்கிக்கணும். உதவின்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரம் தான். அல்லாஹ் சொல்றான் என்னது? வலாஹும் யுன்சரூன், உதவி செய்யவும் மாட்டேன் நான் போ. அப்ப எவ்வளவு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு குர்ஆன் வசனத்துல சொல்றான், யா யுகல்லதீன ஆமனு, மூமின்களே, அன்ஃபிகு, நீங்கள் செலவழியுங்கள், மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இல்ல, அந்த பொருளாதாரத்தில் இருந்து நல்வழியில நீங்க செலவழிங்க. மின் கபிலி ஐயத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னாடி. அது எப்படிப்பட்ட நம்ம நாள் தெரியுமா? லா பைஉன் ஃபீஹி, அந்நாளிலே எந்த ஒரு பேரமும் கிடையாது. அல்லாஹ் கிட்ட பேரம் பேசலாமா?
பேரம் பேச முடியாது. வலா ஹுல்லத்துன், இது ரொம்ப முக்கியம், எந்த ஒரு நட்பும் கிடையாது. நண்பனுக்காக தப்பு என்று தெரிஞ்சு கொண்டே எத்தனை முஸ்லிம்கள் சில காரியங்களை செய்யறாங்க. அந்த நண்பனும் அங்க நிப்பான், பிரயோஜனம் அளிக்குமா? அல்லாஹ் சொல்றான் வலா ஹுல்லா, எந்த ஒரு நட்பும் பிரயோஜனம் அளிக்காத நாள். இங்க வந்தா ஒரு கெட்டதை சொன்ன சொல்லணும், இது கெட்டது செய்யாதப்பா, ஃபோர்ஸ் பண்ணினாண்டா சொல்லணும், இதுக்கெல்லாம் என்னைய கூப்பிடாதே. இங்க நீ கூப்பிடுறாய், வலியுறுத்துறாய் என்பதற்காக வேண்டி வாரேன். ஆனா நாளை மறுமையில அல்லாஹ் விசாரிப்பானே, அப்ப வருவியா என்னைய காப்பாத்த? உனக்காகத்தானே செஞ்சேன், என்னைய காப்பாத்த நீ வருவியா? அல்லாஹ் சொல்றான் நட்பு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நட்புக்காகத்தான் நிறைய கேடுகட்ட செயலை செய்யறான், கொலை கூட பண்றான். நண்பன் வந்து கேட்டுட்டான், எப்படி செய்யாம இருக்கிறது? அதே மாதிரி வலா ஷஃபா, எந்த ஒரு ஷஃபாத்தும் பரிந்துரையும் பிரயோஜனம் அளிக்காத நாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 2:254 வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பத்தி விசாரிக்கவே மாட்டான் அல்லாஹ் தஆலா இன்னொரு குர்ஆன் வசனத்துல சொல்றான். அதையும் தாண்டி ஒரு சூரா 37வது சூறால 50லிருந்து 59வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த சம்பவம் சொல்றதுக்கு டைம் போதாது. என்ன தெரியுமா? 2 சொர்க்கவாதிகள் பேசிக்கிடுவாங்க. அதுல ஒரு சொர்க்கவாதி சொல்வாரு, இந்த உலகத்துல எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவனிடம் போய் கியாம நாள்னு ஒன்று இருக்குது, கேள்வி கணக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் அப்ப எல்லாம் என்னைய கேலி செஞ்சான், நான் சொன்னதை அவன் கேலி செஞ்சான் அப்படின்னு சொல்லி பேசிக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் கேட்பானா, அவனை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவனை காட்டுவானா. அல்லாஹ் எங்க இருப்பானா? நரகத்தின் அகல பாதாளத்தில் அவனை காண்பார்கள். அகல பாதாளத்தில் அவன் இருப்பான். அப்ப இந்த நல்லடியார் சொல்லுவாராம், நல்ல வேளை ஓம் பேச்ச கேட்டு நானும் ஓம் பின்னாடி போயிருந்தேன், நீ இப்ப எந்த படுகுழியில இருக்கிறியோ அதே படுகுழி தான் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு இவர் கேலி செஞ்சாரா இல்லையா? இவன் இந்த கெட்டவன் வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது கேலி செஞ்சானா இல்லையா? திருப்பி எழுப்பப்படுற அந்த ஒரு நாள் இருக்குதோ, கேலி கணக்கு கேட்கக்கூடிய ஒரு நாள் இருக்குதோன்னு சொல்லி கேலி பண்ணான் தானே, அதே கேலி அவர் பண்ணுவார். அவன் நரகத்துல இருக்கும்போது அவன் எப்படி கேலி செஞ்சானோ அதே கேலியை இந்த நல்லடியார் பண்ணுவான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். 37 50லிருந்து 59 வரைக்கும் பாருங்க. அதே போல லா யம்லிகூன மின்ஹு கிதாபா, அல்லாஹ்விடத்திலே அவர்களால் பேச முடியாது. நினைச்ச மாதிரி இப்ப எங்களுக்கு இங்க ஒரு ஜனாதிபதி இருந்தா என்ன செய்யலாம்? ஒரு டைம் எடுத்து போய் பேசிடலாமா இல்லையா? ஒரு பிரமுகராக இருந்தா சந்திக்கு பேசிடலாம். அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் முன்னாடி தான் நிற்பான். அல்லாஹ் சின்ன ஒரு விஷயம் பேசலாமா கேட்கலாமா? முடியாது. இதனால தாங்க அந்த நிலைமை. நான் ஏன் இது சொல்றேன்? இதனால தான் ஏதாச்சும் கொடுத்து தப்பிக்கலாமான்னு மனுஷன் ட்ரை பண்றான். ஏன்? இதனால தான். ஆகையினால நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வஹஷத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், அல்லாஹ்க்கு முன்னாடி எல்லா சத்தமும் அப்படியே அடங்கிரும், ஒரு சத்தமும் இருக்காது, மயான அமைதியாக இருக்கும். ஒரே ஒரு சத்தத்தை தவிர அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்சா, நபியே காலடி ஓசையை தவிர வேறு எந்த ஒரு சத்தத்தையும் நீங்க கேட்க மாட்டீங்க. மயான அமைதி, காலடி ஓசை மட்டும்தான் இருக்கும். ஏன்? அல்லாஹ் இருக்கிறான், ஒத்தனும் பேச மாட்டான், சப்புன்னு இருப்பான். இந்த உலகத்துல நீதிமன்றங்களில் நீங்க போயிருந்தா தெரியும், நீதிமன்றங்கள்ல ஜட்ஜு பேசுவாரு, லோயர் பேசுவாரு, போலீஸோ அல்லது வந்து குற்றவாளியோ ஜட்ஜ் ஏதாச்சும் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாம் அப்படியே சைலண்டா இருப்பாங்க. இந்த உலக நீதிமன்றத்துல, உலக நீதிமன்றம் அப்படின்னா மறுமை. ஆனால் நல்ல விளைக்கிறோம், நல்லா வந்து எங்கட தலைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். பிள்ளைகளுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியா செய்யறதோட எனக்கு மறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் என்னுடைய பட்டியலை அல்லாஹ் தஆலா விரிப்பான். அது காலியாக இருந்துச்சு, என் கதை முடிஞ்சிச்சு. என் பிள்ளைய பெரிய டாக்டர் ஆக்கி பார்த்துட்டேன், அந்த டாக்டர் புள்ள இருக்குது, பிரயோஜனம் இருக்குதா? என் மனைவிக்கு விதவிதமாக எல்லாம் வாங்கி கொடுத்தேன், மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டேன், அந்த மனைவியும் இருக்கிறா, பிரயோஜனம் இருக்குதா? யாரும் பேச மாட்டாங்க. பேசுவதற்கு அனுமதி இருக்குது யாருக்கு தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும்தான். நபிமார்களுக்கு மட்டும் பேசுவதற்கு அனுமதி இருக்குது. நபிகள் நாயகம் சொல்றாங்க புகாரில 806வது ஹதீஸ்ல, வலா யதகல்லமு யௌம இதின் அஹதுன் இல்ல ருசுலு,
நபிமார்களை தவிர வேறு யாரும் அந்நாளிலே பேச மாட்டார்கள். அந்த நபிமார்கள் கூட என்ன பேசுவாங்க தெரியுமா? அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னைய காப்பாத்து. நபிமார்கள் பேசுறாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னைய காப்பாத்து யா அல்லாஹ், என்னைய காப்பாத்து. நபிமார்களே அப்படின்டா நம்ம எல்லாம் சொல்லவா வேணும்? அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் யோசிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே, இதுதான் என்னைய காப்பாத்து, என்னைய காப்பாத்து. அதனால அல்லாஹ் காப்பாற்றும் நாளை மறுமையில நம்ம எழுப்பப்படும் பொழுது இந்த மாதிரி புலம்பக்கூடியவர்களுடைய லிஸ்ட்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் தழுவானா. இந்த மஹ்ஷர் மைதானத்துல இந்த மாதிரி பயங்கர நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல போனா மக்ரிப் ஆயிரும். அதனால முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இதுல இந்த மஹ்ஷர் மைதானத்துல மூணு ஆறுதல் தான் இருக்குது. மஹ்ஷர் மைதானத்துல மூணு ஆறுதல் தான். ஒன்று என்னது? நபிகள் நாயகம் சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாத வேறு எந்த நெல்லும் அந்த நாள்ல இருக்காது. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே மட்டும்தான் நிழல் இருக்கும். அந்த நிழல 7 விதமான செயல்கள் செய்தவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். 7 விதமான செயல்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது ஒரு ஆறுதல். அது யார் யாருன்னு நபிகள் நாயகம் பட்டியல் போடுறாங்க. 7 அந்த அரிசியுடைய நிழலுக்கு நாங்க போயிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு ஏசி மாதிரி வச்சுக்கிறீங்களேன். ஏசி வெயில்ல இருந்து ஏசி ரூமுக்கு போனா எப்படி இருக்கும்? ஏசின்னா ஏசியோட விலையும் கூடாது, நம்ம விளங்குறதுக்காக சொல்றேன். அல்லாஹ் நல்லடியார்களுக்கு அந்த மாதிரி நல்லதுகள் கொடுக்கும் போது அவனுடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தான் கொடுப்பான். தண்டிச்சாலும் அவனுடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தான் தண்டிப்பான். நல்லதை கொடுத்தாலும் அவனுடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தான் கொடுப்பான். அப்ப அரிசிக்கு கீழே என்ன செய்வாங்க? அந்த 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள்ல அப்படியே இருப்பாங்க அரிசிக்கு கீழே. ரெண்டாவது ஹவுதுல் கௌசர். கௌசர் என்ற தடாகம். கௌசர் என்ற தடாகம் அதை ரசூல நிறைய வர்ணிக்கிறாங்க, அது இருக்கட்டும். அந்த தடாகத்துல தண்ணி குடிச்சிட்டோம்னு சொன்னா, தண்ணி குடிப்பதற்கு பாக்கியம் கிடைச்சிட்டுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க முடியும் வரைக்கும் திருப்பி தாகமே வராது. கேள்வி கேட்க முடியும் வரைக்குமே சொர்க்கம் போறதுக்கு பிறகும் வராதுன்னு இல்லை. சொர்க்கம் போனா தண்ணி தாகம் பசி எல்லாம் வரணும், அப்பதானே அனுபவிக்கலும். இந்த 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள்ல சூரியன் ரொம்ப பக்கத்துல அல்லாஹ் தஆலா கொண்டாந்து வச்சிருவானா இல்லையா? ரொம்ப தாகமாக இருக்கும். அந்த தாகம் எடுக்காமல் இருக்க வேண்டும் சொன்னா என்னது? இந்த ஹவுதுல் கௌசர்ல தண்ணியை குடிச்சிட்டால் அந்த 50,000 வருடங்களுக்கு நிகரான அந்த ஒரு நாள்ல திருப்பி தண்ணி தாகமே வராது. ஆனால் இந்த பாக்கியம் கெட்டவர்களுக்கு இல்லை, காபிர்கள் முஷ்ரிக்குகள் அவங்களுக்கு எல்லாம் இல்லாம போயிடும். முஸ்லிம்கள்ல ஒரு சாராருக்கும் இல்லை. முஸ்லிம்கள்ல ஒரு சாரார் யார் தெரியுமா? பிதஅத் செய்தவர்கள். மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்திலே இல்லாத புதிதான விஷயங்களை மார்க்கம் என்று நினைச்சுக்கிட்டு செஞ்சாங்க பாத்தீங்களா? பிதஅத்வாதிகள் அவங்களுக்கு கிடையாது. அதனாலதான் காட்டு கத்துறோம். உண்ட செய்ய முதல்ல குர்ஆன்ல இருக்குதா பாருங்க, ஹதீஸ்ல இருக்குதா பாருங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாட்டி மஹ்ஷர்லயே இந்த பாக்கியம் இல்லாம போயிடும். பிதஅத்தை செய்யறோமா இல்லையா? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். மார்க்கத்துல இல்லாத ஒரு பிதஅத்தை செஞ்சிட்டால் இந்த ஹவுதுல் கௌசர்ல தண்ணி குடிப்பதற்கு வாய்ப்பு மறுக்கப்படும். தண்ணி தாகத்தோட இருக்கணும். இது முஸ்லிம்ல 416வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கடைசியாக ஷஃபாத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய பேர் ஏசுறாங்க, அவுலியா மகான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா? என்கிட்ட முரீது வாங்கிக்க, நீ என்னை ஷேகா ஏத்துக்க, நான் உனக்கு மறுமையில அல்லாவிடம் பேசுவேன், நான் உனக்கு அல்லாவிடம் ஷஃபாத் செய்வேன் இதெல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? குல்லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, அனைத்து விதமான ஷஃபாஅத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அவன் தான் டிசைட் பண்றான். நீ நினைச்ச மாதிரி நீ ஷேகா இருக்கலாம், முரீதா இருக்கலாம். நீ ஷேகா இருந்தாலும் முரீதாக இருந்தாலும் நபிமார்களுக்கு கீழே தான். இவங்க சொல்லக்கூடிய எந்த அவுலியாவாக இருந்தாலும் சரி, அவுலியாவா இல்லையா அது தேவையில்ல, அவுலியாவாகவே வச்சுக்கிருவோமே, நபிமார்களுக்கு கீழே தான். நபிமார்களுடைய நிலைமை என்ன? சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னைய காப்பாத்து. நபிமார்களே கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது இவங்க சொல்லக்கூடிய இந்த அவுலியாக்கள் எல்லாம் ஏமாத்திரம். இந்த அவுலியாக்கள் சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா நரகத்துக்கு தான் போவாங்க போல இருக்கு, அவ்வளவு கட்டுக்கதைகள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் ஷஃபாத் எனக்குரியதப்பா. இன்னொரு இடத்துல சொல்றான், ஆயத்துல் குர்சில சொல்றான், மன்தல்லதி யஷ்ஃபஉ இந்தகு இல்லா பீத்னிஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடம் ஷஃபாத் செய்வதற்கு யாருக்கு முடியும் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னிடம் ஷஃபாத் செய்யறதுக்கு யாரப்பா இருக்கிற?
ஷஃபாத் செய்யறா அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும். அல்லாஹ்வுடைய அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு தான் அல்லாஹ் தாலா அவர் என்ன செய்யலாம், ஷஃபாத் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொன்னு வருது, யார் யார் எல்லாம் ஷஃபாத் செய்வார் அப்படின்னு வரக்கூடாது. அந்த தகுதியை அல்லாஹ் தாலா யாருக்கு கொடுப்பான், லா யம்லிகூன ஷஃபா, யாருக்கும் ஷஃபாத் அவருக்கு உரித்தானது இல்லை, அவருடைய சொந்த சொத்தாக அது அவருக்கு இல்லை, அவருக்கு சொந்தமானதல்ல. இல்லா மனித்தகத இந்த ரஹ்மானி அஹதா, யாரு அல்லாவிடம் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை தவிர. யாரெல்லாம் இன்னவர்களுக்கு எல்லாம் ஷஃபாத் செய்யலாமா, அல்லாஹ் பண்ணும்பா, உடன்படிக்கை எடுத்தாச்சு, அல்லாஹ் சரின்ட்டானா அவங்களுக்கு பண்ணலாம், நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ணலான்ட்டான். அதே மாதிரி யாருக்கெல்லாம் பண்ணேலும் அதையும் அல்லாஹ் தஆலா தான் டிசைட் பண்ணுவான். எலும்பி யாழ்ல இவங்களுக்கு எல்லாம் நான் பண்றேனே, நான் சொல்ற ஆளுக்கு பண்ணு. வலா யஷ்பஊன இல்லா லிமன் இர்தலா வஹும் மின் ஹஷியதி முஷ்பிகூன், அல்லாஹ் தஆலா யாரை பொருந்தி கொண்டார்களோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் அவர்களால் ஷஃபாத் செய்ய முடியாது. இந்த பாரு இவங்களுக்கு கேளு, இப்படி அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தோன்னே தான் அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள். அப்ப இப்படி இருக்கும்போது இவங்க சொல்லக்கூடிய அவுலியா மகான்களை எல்லாம் ஏமாத்துறங்க, அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் வசனத்தை எல்லாம் தூக்கி மிதிக்கிற அளவுக்கு பேசுறாங்க. கடைசியாக யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான்டா, புகாரியில 7439வது ஹதீஸ்ல ஒரு பெரிய ஹதீஸ், இன்னொரு துண்டு மட்டும் சொல்றேன். ஃபயஷ்பஉன் நபியூன, நபிமார்கள் எல்லாம் ஷஃபாத் செய்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்லுவான். ஃபயஷ்பஉன் நபியூன, நபிமார்கள் ஷஃபாத் செய்து விட்டார்கள். வல் மலாயிகத்து, மலக்குமார்கள் ஷஃபாத் செய்து விட்டார்கள். வல் மூமினூன, மூமின்கள் ஷஃபாத் செய்து விட்டார்கள். ஃபயகூலுல் ஜப்பாரு, அல்லாஹ் சொல்லுவான் பக்கியத் ஷஃபாத்தி, இப்ப ஏண்ட ஷஃபாத் மட்டும் தான் எஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துல தன்னுடைய கையை போட்டு ஒரு பிடி அள்ளுவான். அதுல கோடான கோடி பேர் வந்துருவாங்க. நரகத்துல கையை போட்டு ஒரு புடி அள்ளி என்ன செய்வான், சொர்க்கத்துல போடுவான். பெரிய ஹதீஸ் அது. இது 7439வது. அப்ப இதுல பாருங்க, நபிமார்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது, மலக்குமார்களுக்கு இருக்குது, மூமின்களுக்கு இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் இருக்கான்றது கேள்வி. எல்லா மலக்குமார்களுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானான்றது கேள்வி. யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களால என்ன செய்யலாம், ஷஃபாத் செய்து கொள்ளலாம். ஆகையினால சுருக்கமான நேரத்தில் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி இருக்கிறோம். கபர் பயங்கரமான மாதிரி மஹ்ஷரும் ரொம்ப பயங்கரமானது. அடுத்தவர்களுக்காக உழைக்கிற மாதிரி நம்மளுக்காக உழைத்து கொள்ளணும். அப்படிப்பட்ட நல்லெண்ணங்கள் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.